பாய் நோ பே லேட்டர் ஈஸின்னு சொல்லிட்டு தானே பாய்க்கிறீங்க. ஆனா இதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலன்னா இதோட பின் விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், நான் துளசி, ரியல் எஸ்டேட் நெகோஷியேட்டர். இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு இப்பயே என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. 20-30 வழி தானே அப்புறம் கட்டிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸ்ல போயிட்டு பே லேட்டர் செய்யும் போது உங்களை அறியாம உங்களோட கமிட்மெண்ட் அதிகரிக்குது. இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? பிஹைண்ட் தி சீன் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு கம்பெனி இந்த ஆப்ஸ்ல ஒரு சம் அமௌண்ட் பம்ப் பண்றாங்க. இவங்களோட பிசினஸ் மாடலே இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி பே லேட்டர் செய்யற நீங்க. அப்போ சரிவர கட்டாத இருக்கிறப்ப கண்டிப்பா சிக்தோஸ் ரெக்கார்ட்ல உங்க பேரு லிஸ்டட் ஆகும். ஃபியூச்சர்ல காடி லோனு, வீடு லோனு நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த சிக்தோஸ் ரெக்கார்ட் தாங்க தலைவலியா வந்து நிக்கும். ஈஸி பேமெண்ட் தான், டிசிப்ளினோட கட்ட பாருங்க. மறுபடியும் சொல்றேன், சிக்தோஸ் ரிப்போர்ட்ல இந்த ஒரு சின்ன பேமெண்ட்னால உங்க பேரு லிஸ்டட் ஆகாம பாத்துக்கு. இந்த இன்ஃபோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ள தகவலா அமையும். நல்லதே செய்வோம், அதை இன்றே செய்வோம். நான் உங்கள் துளசி. நன்றி.